கந்தசஷ்டி கவசத்தை அருளிய ஸ்ரீ பாலதேவராய சுவாமிகள் எதற்காக இந்த கவசத்தை பாடினார் தெரியுமா? தேவராய சுவாமிகள் ஒரு சமயம் கடும் வயிற்று வலியால் மிகவும் அவதிப்பட்டு வந்தார். எவ்வளவோ சிகிச்சைகள் மேற்கொண்டும் அவருடைய வயிற்று வலி தீர்ந்தபாடில்லை. வாழ்க்கையே வெறுத்து போய் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளும் முடிவோடு திருச்செந்தூர் சென்றார். அவர் சென்ற நாளில் திருச்செந்தூரில் கந்த சஷ்டி விழா ஆரம்பித்திருந்தது. தீவிர முருக பக்தரான தேவராய சுவாமிகள் சஷ்டி நாட்களில் விரதமிருந்து முருகனை மனம் குளிர வழிபட்டு சூர சம்ஹாரம் கண்ட பின்பு உயிர் விடலாம் என்று முடிவெடுத்தார். நல்ல அருட்கவியும் மந்திர நூல் வல்லுனருமான தேவராய சுவாமிகள் சஷ்டி விரத நாட்களான 6 தினங்களில் தினத்துக்கு ஒன்றாக 6 படை வீடுகளுக்கும் தனித்தனியாக 6 கவசங்களை பாடி முடிப்பது என்று முடிவு செய்தார். அவ்வண்ணமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படை வீட்டிற்குரிய கவசங்களை பாட ஆரம்பித்தார். அவர் பாட ஆரம்பித்ததும் வயிற்று வலி படிப்படியாக குறைய ஆரம்பித்தது. சஷ்டியின் 6வது நாளன்று வயிற்று வலி அறவே நீங்கிவிட்டது. இப்படி பிறந்தவைதான் கந்த சஷ்டி கவசங்கள் ஆறும். தேவராய சுவாமிகள் ஒவ்வொரு படை வீட்டிற்கும் ஒவ்வொரு கவசமாக 6 கவசங்களை இயற்றியுள்ளார். இவை அனைத்துமே கந்த சஷ்டி கவசம் என்ற ஒரே பெயரைத்தான் கொண்டு அழைக்கப்படுகின்றன. அவர் முதலில் இயற்றிய திருச்செந்தூர் கவசம்தான் பொதுவாக எல்லோரும் அறிந்த சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்குதவும் செங்கதிர் வேலோன் என்று தொடங்கும் கவசம். இதுபோல் ஒவ்வொரு படை வீட்டிற்கும் ஒவ்வொரு கவசம் உள்ளது. இருப்பினும் திருச்செந்தூர் கந்த சஷ்டி கவச நூலே பிரபலமாகி எல்லோராலும் அறியப்பட்டு பாடப்பட்டு வருகிறது. என்றாலும் 6 கவசத்தையும் ஒருங்கே பாடுவதே சிறப்பு தரும். இந்த தோஷங்கள் அனைத்தையும் போக்கும் வல்லமை கொண்டவன் முருகப்பெருமான் மட்டுமே. கந்தன் என்று சொன்னாலே வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் நீங்கும். இந்த கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தால் கிடைக்கும் பயனை சொல்லவும் வேண்டுமா? இத்தனை சிறப்பு வாய்ந்தது இந்த கந்த சஷ்டி கவசம். இதனை பாராயணம் செய்வோர்களின் தேவையை உணர்ந்து அறிவு, செல்வம், சந்தானம், வெற்றி ஆகியவற்றை அவர்கள் விரும்பி கேட்டாலும் கேட்காவிட்டாலும் தானே அருளும் சக்தி வாய்ந்த கவசமாகும். பாம்பன் சுவாமிகள் அடிக்கடி மனம் உருகி இந்த கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து கொண்டிருப்பார். அப்படி ஒரு முறை பாராயணம் செய்த போது தானும் இதேபோல் ஒரு கவச நூலை முருகன் மீது பாட வேண்டும் என்று நினைத்தார். அப்படி அவர் பாடியதுதான் சண்முக கவசம். இந்த சண்முக கவசமும் 6 கவசங்களை உள்ளடக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல பயனுள்ள ஆன்மீக தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.